ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி செய்ய போகிறோம். இந்த கஞ்சியை வந்து ஸ்வீட்டாக கூட செய்யலாம், சால்ட் போட்டும் செய்யலாம். நான் இன்றைக்கி ஸ்வீட்டில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக தேவையான அளவு கருப்பு கவுனி அரிசியை ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது 6லேருந்து 7 மணி நேரம் வரைக்கும் ஊறினா போதும். இது ஊறினதுக்கப்புறம் ஒரு குக்கரில் 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் கருப்பு கவுனி அரிசியை போட்டு கிளறி விட்டு கொதிக்க விடலாம். பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நல்லா நுரைச்சி வரும். அந்த நேரத்தில் அரிசி வெந்திருக்கான்னு பார்த்துக்கலாம். பார்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு வெல்லம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, இல்லைன்னா கருப்பட்டி போட்டு கொதிக்க வைக்கலாம். நான் இன்றைக்கி வெல்லம் தான் போட்டிருக்கேன். வெல்லம் போட்டதுக்கப்புறம் இது ஒரு திக்கான பதத்துக்கு வரும். அந்த நேரத்தில் நாம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். கஞ்சி ரெடி ஆகிடும். குக்கர் மூடி போட்டு கூட கஞ்சியை ரெடி பண்ணிக்கலாம். நான் ஓப்பன் பாட்டில் தான் செய்கிறேன். கொஞ்சமாக செய்கிறதுக்காக ஓப்பன் பாட்டில் தான் செஞ்சுருக்கேன். இதையே நீங்கள் தண்ணி கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிட்டா பொங்கலாக கூட பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இல்லை தேவையான ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கருப்பு கவுனி எப்படி கொதிச்சு வருது பாருங்கள். அவ்வளோதாங்க, கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். நான் சொல்கிற குவான்டிட்டி எல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நான் சிங்கிள் பர்சனுக்காக தான் செய்கிறேன். 1 டம்ளர் அளவு போதும் எனக்கு. அதுக்காக குவான்டிட்டி கம்மியான குவான்டிட்டியில் தான் காட்டியிருக்கேன். ஓகே, பை.